மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா. மாணவர்களே, இன்றைக்கு நம்ம புதிய பாடம் ஒன்று நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, முதல்ல இப்ப நான் அம்மா எல்லார்கிட்டையும் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாரும் காலையில எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா உற்சாகமா சாப்பிட்டுட்டு இப்ப எல்லாரும் என்ன செய்வீங்க, ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தமிழ்ல புதிய பாடங்களை படிக்க போறோம். சரியா? அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முதல்ல நீ உன்னை என்ன செஞ்சுக்கணும், தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சரியாமா? சரி, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட கையில புத்தகங்கள் இருக்கும். புத்தகத்துல குறித்து வைத்து கொண்டாலும் சரி, இல்ல அப்படின்னா நம்மளோட பாட நோட்டு இருக்கும்லமா, அந்த பாட நோட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா சொல்லக்கூடிய சில எதெல்லாம் உங்களை எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேனோ அதை எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும், உங்க பாட நோட்ல எழுதி வைத்துக் கொள்ளணும். அப்ப இன்னைக்கு டேட் போட்டுக்கோ, இன்னைக்குரிய தலைப்பு என்னன்னு பார்த்து அந்த தலைப்பை எழுதி வச்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம போன வகுப்புல நம்ம என்ன செஞ்சோம், இயல் 1 முழுவதும் பார்த்தோம். சரியாமா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய பார்க்க போறோம்னா இயல் 2. அந்த இயல் 2ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம். சரியா? சுவையான ஒரு காப்பியத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு பாடப்பகுதியில பார்க்க போறோம். சரி, சிலப்பதிகாரம் அப்படின்ற தலைப்பு உனக்கு கொடுத்திருக்காங்க இல்லையாமா? இந்த சிலப்பதிகாரம் என்ற இந்த தலைப்பு எப்படி உருவானது, அதனுடைய கதை என்னன்றதுதான் அம்மா உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப இப்ப எல்லாரும் உன்னோட நோட்ல தலைப்பை எழுதி வச்சிருப்பீங்க. அந்த தலைப்புக்கு கீழே அம்மா என்ன சொல்றேனோ அதை எழுதிக்கொள்ளணும். சரியா? சிலப்பதிகாரம் அப்படின்றத ஏன் ஒன்றாக இணைத்து சொன்னாங்க அப்படின்னா, அதை பிரித்து சொல்லும் போது சிலம்பு கூட்டல் அதிகாரம். சரியா? சிலப்பதிகாரம் என்பதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம். அதனாலதான் அதனுடைய பெயர் சிலப்பதிகாரம் என்று உருவாச்சு. சரி, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று பிரிக்கும் போது அதுல என்ன வருது அப்படின்னா, சிலம்பு என்பது வருது இல்லையாமா? இந்த சிலம்பு என்ற ஒரு பொருளை வைத்துதான் இந்த காப்பியமானது உருவானது. சரியா? அப்ப சிலம்பு என்ற பொருளை ஒரு மையமாக கொண்டு இந்த காப்பியமானது உருவானது. சிலம்புனா என்னமா, காலில் அணிவாங்க இல்லையா, அததான் சிலம்பு என்று சொல்லுவாங்க. அன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மன்னர்கள், தலைவிகள் எல்லாருமே, தலைவன் தலைவி 2 பேருமே என்ன செய்வாங்க, அது கால்கள்ல என்ன செய்து கொள்வாங்க, கட்டி கொள்வாங்க. இப்ப அம்மா எல்லாம் போடுறாங்கல்ல கொலுசு என்று சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அன்றைய காலகட்டங்கள்ல பெண்கள் அணியக்கூடிய ஒரு வகையான அலங்காரமான ஒரு பொருள், அதுதான் சிலம்பி என்று சொல்வாங்க. அந்த சிலம்பை வைத்துதான் இந்த கதை என்பது உருவானது. அப்ப இந்த கதையை பத்தி நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள உள்ள பகுதியை பார்த்தோம்னா நமக்கு மிகவும் இனிமையா இருக்கும். சரியா? சரி, இப்ப இந்த சிலப்பதிகாரம் என்ற இந்த கதையானது யாரால எழுதப்பட்டது அப்படின்னா இளங்கோவடிகள் என்ற ஒரு புலவரால எழுதப்பட்டது. சரியா? அப்ப இந்த சிலப்பதிகாரத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல நம்முடைய மதுரை மாநகரை யார் ஆண்டா, பாண்டிய மன்னன் ஆண்டார். சரிங்களா? சரி, இப்ப பூம்புகார்ன்ற ஒரு நகரம் இருக்கு. அந்த பூம்புகார்ன்ற நகரத்துல பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல வாணிகம் செய்யறதுதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருந்தது. அப்ப அந்த தொழிலை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கோவலன், கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா கோவலன், கண்ணகி என்பது இந்த சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய தலைவன், தலைவி, இவங்க 2 பேரும் தான் முக்கிய கதாபாத்திரம். இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் மூலமா திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு சில கஷ்டங்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கோவலன் என்பவருக்கு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல மன்னர்களோட ஆட்சின்றப்ப அப்ப அவங்களோட வாழ்க்கை முறைகள் என்ன என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இவங்களோட இல்லற வாழ்க்கை தொடங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க மன்னர்களை மகிழ்விக்கக்கூடிய ஆடல் பாடல், அதாவது ஆடல்கள், நடனம் ஆடக்கூடிய மங்கையர்கள்லாம் இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாதவி அப்படின்ற ஒரு பெண்ணானவள் வர்றா. அந்த பெண் பாத்தீங்கன்னா ஆடல் கலையில சிறந்த ஒரு பெண்ணாக விளங்குறான்.
அப்ப ஆடல் கலையில சிறந்த அந்த மாதவியினுடைய அந்த அன்புல வந்து இந்த கோவலன் என்பவர் என்ன செய்கிறாரு, மயங்கிறாரு. அப்ப ஒரு காலகட்டத்துல கண்ணகியை பிரிந்து எங்க போய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாரு அப்படின்னா மாதவி என்பவளோட தன் வாழ்க்கையை நடத்துறாரு. ஆனா கொஞ்ச காலகட்டத்துல வந்து கண்ணகியோட சிறப்பு வந்து அந்த கோவலனுக்கு தெரிஞ்சவனே மாதவியை விட்டு திரும்ப என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியான கண்ணகி கிட்டம் வராரு. இப்படி வரக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு பொருட்கள்லாம் இல்ல, அதாவது செல்வங்கள் எல்லாம் அழிந்து போயிடுது. இப்ப செல்வங்கள் அழிந்து போனோடனே கண்ணகி என்ன சொல்றா அப்படின்னா, சரி நீங்க மதுரை மாநகரத்துல போய் என்னோட கால்ல 2 சிலம்பு இருக்கு, நான் உங்ககிட்ட ஒற்றை சிலம்பு ஒன்று கொடுக்குறேன். நீங்க அந்த சிலம்பை எடுத்துட்டு போய் மதுரை மாநகர்ல இருக்கக்கூடிய நம்ம சந்தைன்னு இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம சொல்றோம் இல்லையாமா, இப்ப நம்ம ஒரு நாள், அதாவது வாரத்துல ஒரு நாள் சந்தை நடக்கும். அப்ப நம்மளுடைய அம்மாக்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க, காய்கறி எல்லாம் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி அன்றைய காலகட்டங்களிலையும் சந்தைகள் நடக்கும். அப்ப அப்படிப்பட்ட வாணிக சந்தை நடக்கக்கூடிய இடத்துல போய் இந்த சிலம்பை விற்று அதற்குரிய பணத்தை கொண்டு வா, நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம் என்று தன் மனைவி கண்ணகி சொல்லுகிறார். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவலன் என்பவர் தன்னுடைய ஒற்றைக்கால் சிலம்பு தன் மனைவி கொடுத்த அந்த சிலம்பை கொண்டுகிட்டு எங்க வர்றாங்க, மதுரை மாநகர்ல இருக்கக்கூடிய அந்த சந்தையில வந்து என்ன செய்யறாங்க, விற்கிறாங்க. இப்படி விற்கக்கூடிய கால நேரத்துல அங்க யார் இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறா, நம்முடைய மதுரை மாநகரத்தை பாண்டிய மன்னன். அப்படி இந்த பாண்டிய மன்னன் இந்த நகர ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல அவங்களுடைய வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, காவலாளிகள்லாம், அந்த காவலாளிகள் அந்த சந்தையில வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி உலாவி கொண்டு இருக்கிற நேரத்துல இந்த கோவலன் போய் ஒரு பொற்கொள்ளன்ட்ட போய் என்ன செய்யறாரு, இந்த சிலம்ப விற்க போறாரு. இவர் இந்த சிலம்ப விற்க போறக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த காவலாளி என்ன செய்யறாரு பாக்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது நம்முடைய பாண்டிய மன்னனோட அரசியின் காலில் இருக்கக்கூடிய சிலம்பாச்சே. அரசினா யாரு, பாண்டிய மன்னனினுடைய மனைவி, சரியா? அப்ப இவன் தன்னுடைய மன்னனுடைய மனைவியினுடைய சிலம்பத்தான், அரசியோட சிலம்பத்தான் என்ன செஞ்சுட்டான், திருடிட்டு வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னனோட காவலாளிகள் என்ன செய்யறாங்க, கோவலனை கைது செய்து பாண்டிய மன்னனிடம் போய் ஒப்படைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பாண்டிய மன்னனிடம் போய் அந்த சபை முன்பாக ஒப்படைக்கும் போது பாண்டிய மன்னன் என்ன செய்யறாரு, இந்த சிலம்பு யாரோடதுன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சிலம்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல பாண்டியன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, எப்பயுமே நல்ல ஆட்சி செய்யறவர், கொடுங்கோல் ஆட்சி செய்யறவர், செங்கோல் ஆட்சி செய்யறவர், அதாவது அப்படிதான் சொல்லுவாங்க பாண்டிய மன்னனை. ஆனா அந்த நேரத்துல அவர் என்ன செய்யல, சரியான முறையில அதை என்ன செய்யல, பார்க்கல, எதுவுமே கேட்காம தன்னுடைய அரசியின் சிலம்புதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு உடனே கோவலனுக்கு என்ன கொடுத்துடுறாரு, தண்டனை கொடுத்துடுறாரு. அப்ப அன்றைய காலம் தண்டனைகள்லாம் என்ன, உடனே இறப்பு தான், தூக்கிலிடுவதுதான். அப்ப கோவலன் என்ன பண்ணிடுறாரு, பாண்டிய மன்னனுடைய அந்த ஆட்சியில செய்யக்கூடிய அவர் சொன்னக்கூடிய கூற்றுனால என்ன பண்ணிடுறாங்க, அவரை கொலை செய்திடுறாங்க. சரியா? இந்த செய்தி ஊருக்குள்ள பரவுது. அப்ப தோழி மூலமா கண்ணகி தன்னுடைய கணவர் என்ன செய்து கொள்கிறார், தெரிந்து கொள்கிறார். தெரிந்த உடனே அவ என்ன பண்றா அப்படின்னா, அவ வந்து அவளுக்கு கண்ணகிக்குரிய ஒரு சிறப்பு அடைமொழியான பெயர் என்ன அப்படின்னா கற்புக்கரசி என்று சொல்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தன்மை நிறைந்த ஒரு பெண் தான் கண்ணகி. அந்த கண்ணகி என்ன பண்றான்னா, தன்னுடைய கணவன் கல்வன் இல்ல, என்ன செய்யணும், நான் இதுக்கு போய் நீதி கேட்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சிலம்பத்தான் கோவலன்கிட்ட கொடுத்து அதை என்ன செய்திருக்கா, விற்க சொல்லியிருக்கா. இப்ப தன்னுடைய கையில என்ன இருக்கு, அடுத்த இன்னொரு சிலம்பு இருக்கு இல்லையா, அந்த சிலம்ப தன்னுடைய கைகள்ல ஏந்தி கொண்டுட்டு யார பார்க்க வர்றா, பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு வர்றா. அங்க வரும்போது அங்க உள்ள வெளியே நிக்கிற காவலாளி போய் பாண்டியன் மன்னனிடம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணை பார்க்க தெய்வ சக்தி நிறைந்த பெண்ணா இருக்காங்க, ஆனா அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது மிகவும் கொடூரமா தெரியுது, அதாவது பத்திரகாளி மாதிரி தெரியுறாங்க, அவ்வளவு ஒரு கோபத்தோட நம்முடைய அரண்மனை வாயில வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பெண்ணை அழைத்து வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் என்ன செய்யறாரு,
சொல்றாரு. உடனே பாண்டிய மன்னனோட அரண்மனை அவைக்குள்ள யார் போறா? கண்ணகி போறாங்க. கண்ணகி எப்படி போறாங்க? தன் கணவனை இழந்து போயிட்டாங்க இல்லையா? அப்ப தலைவிரி கோலமா என்ன செய்யறாங்க? அங்க போய் தன் கணவனுக்காக நீதி கேட்க போறாங்க. தன் கையில என்ன வச்சிருக்காங்க? சிலம்பு வச்சிருக்காங்க. சிலம்போட போய் அங்க நிக்கிறாங்க. நிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப பாண்டிய மன்னன் கேக்குறாரு, உன்னுடைய கணவன் யாருன்னே கோவலன். அவன் கல்வனா இருந்தனால அவனுக்கு நான் என்ன செய்தேன்? தீர்ப்பு சொன்னேன். அவன் இறந்து போயிட்டான். அவன் கல்வன் அல்ல, சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கல்வன் அல்ல அப்படின்னா, ஏன்னா என்னுடைய கணவன் என்னுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்பை தான் எடுத்துட்டு வந்தாரு, உன்னுடைய அரசியின் சிலம்பை எடுக்கவில்லை அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. இப்ப நம்ம பாண்டிய நாட்டுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாண்டிய நாட்டுல கடலுக்குள்ள என்ன கிடைக்கும்? முத்து கிடைக்கும். அப்ப அவங்க மன்னனோட அரசியினுடைய சிலம்புல இருக்க பெற்றது என்ன அப்படின்னா முத்துக்கள். அப்ப பாண்டிய மன்னனுடைய சிலம்புல கோவலன் மன்னன் கையில இருந்த சிலம்புல இருக்கப்பட்ட கற்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மாணிக்க கற்கள். சரியா? சரி, இப்ப என்ன வந்துருச்சு? இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்த உடனே பாண்டிய மன்னன் சொல்றாரு, அப்ப உன்னுடைய சிலம்புல இருக்கக்கூடிய கற்கள் என்னன்னு கேட்கும்போது என்னுடைய சிலம்புல இருப்பது மாணிக்க கற்கள். அப்ப என்னுடைய அரசியின் சிலம்பில் இருப்பது முத்துக்கள். இப்ப என் கையில என்ன இருக்குது? என்னோட ஒரு சிலம்பு இருக்கு இல்லையா? ஏற்கனவே என் கணவன் ஒரு சிலம்பை வாங்கி உன் அரசியின் சிலம்புன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டேன். இப்ப என் கையில இருக்கிற சிலம்பை நான் என்ன செய்யறேன்? பிடைக்கிறேன். அதுல முத்துக்கள் தான் இருக்கும், மாணிக்க கற்கள் தான் இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணகி என்ன பண்றாங்க? தன் கையில் வைத்திருந்த சிலம்பை எடுத்து உடைக்கிறாங்க. உடைக்கும் போது அதுல இருக்கப்பட்ட மாணிக்க கற்கள் என்ன செய்யுது? அப்படியே சிதறி போகுது. சிதறி போகும்போது அது என்ன செய்யுதுன்னா பாண்டிய மன்னனுடைய நெற்றியில் பட்டு விழுகுது. அப்பதான் அவருக்கு தான் செய்த தப்பு தெரியுது. அப்ப அவர் கல்வன் அல்ல, நான் தான் என்ன செய்துட்டேன்? தப்பான தீர்ப்பு சொல்லிட்டேன், நான் தான் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனானவர் என்ன செய்யறாரா? அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து போறாரு. அதை பார்த்த தன்னுடைய மனைவியான அரசியும் இறந்து போறாங்க. ஆனாலும் கண்ணகியோட கோபம் என்ன செய்யவில்லை? தணியவில்லை. தன்னுடைய கண்வன் கல்வனாக இருந்து என்ன செய்து போயிட்டான்? இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த மதுரை மாநகரத்தையே என்ன செய்யறாங்க? எரிக்கிறான். புரியுதா? இப்ப கூட நம்முடைய மதுரை மாநகரத்துல அந்த கோவலன் இறக்கப்பட்ட இடத்தையும் கண்ணகி வாழ்ந்த இடத்தையும் கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரு இன்றும் என்ன செய்து கொண்டிருக்கு? வழங்கப்பட்டு இருக்குது. சரியா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கதையை கொண்டுதான் இந்த சிலப்பதிகாரம் என்ற கதையானது உருவானது. இப்ப இந்த சிலப்பதிகாரம் என்பது கதை என்பது தெரிஞ்சிச்சு, சிலம்பு மூலமா தான் இந்த கதை உருவாச்சு. அப்ப இந்த கதையினுடைய தலைவன் தலைவி யாருன்னு பார்த்தோம்? கோவலன் கண்ணகி. அப்ப எப்பயுமே நீங்க மறக்க கூடாது. ஏன்னா இந்த சிலப்பதிகாரம் என்ற இந்த காப்பியத்தை 12ஆம் வகுப்பு வரை நீ என்ன செய்ய போற? படிக்க போற. இப்ப அடுத்து 7ஆம் வகுப்புல வந்தாலும் உனக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டா நீ அழகா சொல்ல தெரியணும். சிலம்பை கொண்டு எழுதப்பட்ட ஒரு காப்பியம்தான் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்துல யார் வருவா? கோவலன் கண்ணகி. கண்ணகியினுடைய சிலம்பை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த கதை அப்படின்றது நீ என்ன செய்து கொள்ளணும்? தெரிந்து வைத்திருக்கணும். சரி, இப்ப இந்த சிலப்பதிகாரம் என்பது எதுல வருது? அன்றைய காலகட்டத்துல நிறைய இலக்கியங்கள் இருந்தன, காப்பியங்கள் இருந்தன. அப்ப அப்படிப்பட்ட காப்பியங்கள்ல ஐம்பெரும் காப்பியம் என்று சொல்லுவாங்க. சரியா? அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றுதான் இந்த சிலப்பதிகாரம். அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன சொல்லுவாங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அப்ப இந்த 5 தான் ஐம்பெரும் காப்பியங்கள். அந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றுதான் சிலப்பதிகாரம். இப்ப மணிமேகலை அப்படின்ற ஒரு காப்பியம் இதுலயே உனக்கு சொல்லுவாங்க. ஏன் அதை இரட்டை காப்பியம் என்று சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தையும் மணிமேகலை என்ற காப்பியத்தை இரட்டை காப்பியம் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலப்பதிகாரத்துல கோவலன் கொஞ்ச நாள் யாரோட போய் தன் வாழ்க்கையை தொடங்கினாரு? மாதவி என்ற ஒரு ஆடல் நடன
பெண்ணோடு. அந்த 2 பேருக்கும் என்னன்னா ஒரு பெண் குழந்தை பிறகு. அது யாருன்னா மணிமேகலை. அதனால சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் காப்பியம்தான் மணிமேகலை. அதனாலதான் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என்று சொல்றாங்க. புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? சரி, இப்ப இந்த சிலப்பதிகாரம் என்பது முழுமையாக நமக்கு தெரிந்து விட்டது. இந்த காப்பியத்தை எழுதியவர் யாருன்னு நம்ம பார்த்தோம், இளங்கோவடிகள் என்று பார்த்தோம். சரி, இப்ப இந்த காப்பியத்தை எழுதுவதற்கு முன்பாக அந்த புலவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பயுமே நம்ம இப்போ ஒரு வீடு கட்ட போறோம். அந்த வீடு கட்டுவதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளை வேண்டிதானே எந்த ஒரு காரியத்தையுமே செய்வோம் இல்லையா? அப்ப இவர் தன்னுடைய பாடலை எழுத போறாரு. ஏன்னா ஒரு பெருங்காப்பியம் நிகழ்வு நடந்திருக்கு, அந்த நிகழ்வை சொல்றாங்க. அதை சொல்வதை கேட்டு இவர் என்ன செய்யறாரு? இந்த சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை எழுத போறார். அப்படி எழுத போகும்போது அந்த காப்பியத்துக்குன்னு ஒரு தன்மை வேண்டும் இல்லையா? நம்ம எப்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக இறைவனை வேண்டி செய்கிறோமோ, அதே போல இவர் என்ன பண்றாருன்னா இயற்கைகளை வேண்டுகின்றார். சரியா? இயற்கைனா சூரியன், நிலவு, மலை, இது எல்லாத்தையும் வென்றார். வேண்டிட்டுதான் அதுக்கப்புறம் தன் கதையை என்ன செய்யறாரு? தொடங்குறாரு. அப்ப உனக்கு சிலப்பதிகாரத்துல இப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இளங்கோவடிகள் இந்த கதையை எழுதுவதற்காக இயற்கை தெய்வங்களை வேண்டக்கூடிய அந்த பாடல்களை தான் உனக்கு பாடமாக கொடுத்திருக்காங்க. அப்ப இப்ப நீ இந்த பாடத்தை படிச்சிடுற, பாடல்களை படிச்சிடுற முதலாவது. அடுத்து பெரிய வகுப்புல இந்த கதையை அம்புட்டே என்ன செய்வீங்க? தெளிவா படிப்பீங்க. அப்ப உங்களுக்கு இப்பயே ஓரளவுக்கு சிலப்பதிகாரம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு என்னது கொடுத்துட்டேன். அப்ப நீ எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, சிலப்பதிகாரம் என்பது சிலம்பை கொண்டு எழுதப்பட்டது. இதுல வரக்கூடிய தலைவன், தலைவி, கோவலன், கண்ணகி. மணிமேகலை என்ற பாத்திரமும் அதோட தொடர்ந்து வரக்கூடியது. மணிமேகலை என்பது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். இப்ப இந்த செய்திகள்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரியுதா? சரி, இப்ப அடுத்த வகுப்பு போகும்போது சிலப்பதிகாரம்னா என்ன தம்பி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நீ அழகா அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்? உனக்கு தெரிந்த பதில்களை சொல்லலாம். புரியுதாமா? அப்ப அவங்க உன்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, தம்பி எல்லாமே தெரிஞ்சு வந்திருக்கான் அப்படின்னு. புரியுதா? அப்ப இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டோம்? சிலப்பதிகாரத்தை குறித்ததான ஒரு தேடல் நமக்கு கிடைச்சிருச்சு. அதை பத்தியதான ஒரு சிறப்பான செய்தியை நம்ம தெரிந்து கொண்டோம். சரி, இப்ப நான் அம்மா சொன்ன மாதிரிதான் நமக்கு இப்ப பாடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? அந்த இறைவனை வேண்டிதான் அந்த காவியத்தை எழுதுறாரு இல்லையா? அப்ப இறைவனை எப்படியாக வேண்டுகிறார் அப்படின்றதான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் நம்ம எதுக்கு வரோம்? பாடத்துக்குள்ளேயே வரோம். சரிங்களா? சரி, இப்ப தெளிவா என்ன செய்ய போறீங்க? இந்த பாடலை பகுதிய பார்க்க போறீங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். அப்படின்னா என்னன்னா, திங்கள்னா எதை சொல்வோமா? நிலவு. சரியா? திங்கள்னா எதை சொல்வோம்? நிலவு. அந்த நிலவை என்ன சொல்றாங்கன்னா போற்றுகின்றேன். நானு யார் போற்றுகிறேன்? திங்களை, அதாவது நிலவை போற்றுகின்றேன். சரி, நிலவை போற்றிட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னா, கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று. இப்ப தார் அப்படின்னா என்ன அப்படின்னா மாலை, அதாவது நம்ம மாலை போடுவோம் இல்லையா? நம்மளோட பூக்களால கோர்க்கப்பட்ட மாலைகள், அதத்தான் அலர், அதாவது மலர் என்பதைத்தான் அலர் என்று சொல்லுவாங்க. தார் அப்படின்றது மாலையை குறிக்கக்கூடியது. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாண்டிய மன்னன், அந்த சோழ மன்னனானவன் என்ன பூ அணிந்து தன்னுடைய உடம்புல போட்டிருப்பார் அப்படின்னா, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் தான் சோழ மன்னன். சரியா? அதாவது அந்த மலர்கள்ல என்ன இருக்குமா? தேன்கள் நிறைந்து காணப்படுமா. அப்படிப்பட்ட தேன்கள் நிறைந்த அந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவனாக விளங்கக்கூடியவன் யாரு? சோழ மன்னன். சரியா? அவரு எதை போற்றாருமா? நிலவை போற்றிட்டாரு. நிலவை போற்றிட்டு அடுத்து சோழ மன்னனை பத்தி சொல்றாரு. அந்த சோழ மன்னன் எப்படிப்பட்ட மாலை அணிந்திருப்பார் அப்படின்னா, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவன் எப்படிப்பட்டதான இருக்கும் அப்படின்னா, அவனுடைய வெண்கொற்குடை குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கும். அப்படின்னா அவனுடைய செங்கோல் அதான் சென்னி குளிர் வெண்குடை போன்று. அப்படின்னா என்னன்னா, குளிர்ச்சி பொருந்தியதாக அவனுடைய வெண்கொற்கொடை இருக்கும். சரியா? அதே போலதான்
வெண்ணிலவும். சரியா? வெண்ணிலவும், அந்த நிலவானது நம்முடைய இரவு நேரத்துல பார்க்கும்போது அது எவ்வளவு வெளிச்சமா இருக்குது இல்லையா? அதே போன்றுதான் அங்கன் உலகு அளித்தலான், எப்படி அவனுடைய ஆட்சி இருக்குது அது போலத்தான் வெண்ணிலவும் தன் ஒளியால் இந்த உலகத்துக்கெல்லாம் இன்பம் அளிக்கிறது. சரியா? இப்ப சோழ மன்னனோட பெருமைய, அவருடைய ஆட்சிய எதற்கு அவர் உதாரணமா சொல்றாரு? நிலவுக்கு உதாரணமா சொல்றாரு. நிலவு எப்படி இரவு நேரத்துல எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த ஒளியை போலத்தான் அவன் தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்து தன்னுடைய குளிர்ச்சி நிறைந்த வெண்கொட்குடையை பொருந்தி இந்த உலகத்துக்கெல்லாம் இன்பம் தரக்கூடியவனாக விளங்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனை போலதான் இந்த நிலவும் என்ன செய்கின்றது? ஒளியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலதான் நான் இந்த நிலவை என்ன செய்கின்றேன்? போற்றுகின்றேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி கீழே உங்களுக்கு நிலவுக்கு நேரா ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். வான்நிலா போற்றுவோம், வான்நிலா போற்றுவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம், வான்நிலா போற்றுவோம். இப்ப மேல பார்க்கும்போது உனக்கு நான் அம்மா ஒவ்வொன்னா சொன்னதுனால புரியுது. இப்ப கீழே நீயே வாசித்து பார்த்தேன்னா உனக்கு அதோட பொருள் அழகா புரியுதா? நிலாவை போட்டுறாங்க. சோழ மன்னன் என்ன செஞ்சிருக்கான்? மாலை அணிந்திருக்கான். அவன் எந்த மாதிரி ஆட்சி செய்யறான்? வெண்குடை, அதாவது எல்லாருக்கும் பொருள் கொடை கொடுக்கக்கூடிய மன்னனாக ஆட்சி செய்யறவனா இருக்கிறான். அதனாலதான் அந்த மன்னனுக்கு நிலவை ஒப்பிட்டு இவரு சொல்றாரு. அதனால நிலவை போற்றுறாங்க அப்படின்றது விளங்குதா? சரி, அடுத்தது பாருங்கம்மா. ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்று. இப்ப ஞாயிறுன்றப்ப எதை குறிக்குது? கதிரவன். கதிரவன் என்பது எது? சூரியன். சரியா? இப்ப ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திரிகி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலாதன். அப்படின்னா என்னன்னா, அடுத்து யார சொல்ல வர்றாரு அப்படின்னா, சோழ மன்னன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் யார போற்றேன்? கதிரவனை போற்றேன். ஏன் போற்றேன்? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செழிக்கும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரு? சோழ மன்னன். சரி, அந்த மன்னனுடைய அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் எப்படின்னா ஆணை சக்கரம். சிகிரி அப்படின்னு இருக்கலாமா? சிகிரி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஆணை சக்கரம். சரியா? அப்படிப்பட்ட ஆணை சக்கரம் போல என்ன செய்யறானா? ஆட்சி செய்யறான். அப்படி ஆட்சி செய்யறவன் எதற்கெல்லாம் அவன் ஒரு பொருட்டா இருக்கிறான் அப்படின்னா, மேருன்றது இங்க எதை குறிக்குதுன்னா இமயமலையை குறிக்கின்றது. மேரு என்பது எதை குறிக்குதுமா? இமயமலையை குறிக்கின்றது. சரியா? சரி, அப்ப அந்த மன்னன் என்ன செய்யறானா, கதிரவன் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலபுறமாக சுற்றி வருகிறது. சரியா? கதிரவன் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலபுறமாக சுற்றி வருகிறது. எது? கதிரவன். சரியா? அப்படி பொன்னாக விளங்கக்கூடிய கதிரவனை போன்றுதான் இந்த மன்னனானவன் தன்னுடைய நாட்டை வளம் செழித்து வைத்திருக்கிறான். அதனாலதான் நான் எதை போற்றுகின்றேன்? கதிரவனை போற்றுகின்றேன். இப்ப கதிரவனுக்கு அவர் எப்படி உதாரணம் கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அவர் எப்படி இருக்கிறாரு? காவிரி பாய்ந்து வளம் செய்ய நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர் தான் சோழ மன்னன். அவருடைய ஆணை அப்படின்னா என்ன? அவர் ஆட்சி செய்யறது எப்படி இருக்குதுன்னா சக்கரம் போல இருக்கிறது. எது? நல்ல ஒரு நெறி உள்ள ஒரு உண்மையுள்ள ஆட்சியாக இருக்கின்றது. அதுக்கு அவர் எதை ஒப்பிட்டு சொல்றாரு? கதிரவன் எப்படி இமயமலை சிகரங்களை எல்லாம் வலது புறமாக சுற்றி வருகிறதோ அதே போலதான் இந்த மன்னனும் தன் நாட்டை முழுவதும் என்ன செய்கிறான்? சரியான முறையில ஆட்சி செய்து வருகிறான். அதனாலதான் இந்த மன்னனுக்கு நான் கதிரவனை ஒப்பிட்டு கதிரவனை நான் என்ன செய்கின்றேன்? போற்றுகின்றேன். அப்ப கீழே என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த சூரியனுடைய பிக்சர் கொடுத்து அங்க அழகா அவர் சொல்லியிருக்காங்க பாருங்க. கதிரவன் போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம், காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளவரும் கதிரவன் போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம். இப்ப இமயம்னா என்னது? இமயமலையே வளம் வரக்கூடிய கதிரவனை போலதான் இந்த சோழ மன்னனும் இந்த நாட்டையே வளம் அந்த நாட்டுக்குரிய செழிப்பை தரக்கூடியவராக ஒரு ஆணை சக்கரத்தை கொண்டு தன் ஆட்சியை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றத சொல்றாங்க. புரிஞ்சுதா? சரி, அடுத்து பாருங்க. மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல்
மேல் நின்றுதான் சுரத்தலாதன் அப்படின்னா என்னன்னா, நாம நீர் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய கடல். நாம நீர் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? அச்சம் தரக்கூடிய கடல். இப்ப அவரு நிலவை போற்றினாரு, அடுத்து கதிரவனை போற்றாரு, இப்ப மாமலைனா எதை போற்றுறாரு? மலைய போற்றுகின்றார். சரிங்களா? இப்ப இந்த மலையை போற்றும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் அப்படின்னா என்னன்னா, இந்த அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கின்றான். சரியா? இந்த உலகத்துக்கெல்லாம் கடலால சூழப்பட்டதான் இந்த உலகம். அப்ப அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்டு இந்த உலக மக்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவனாக இந்த மன்னன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? விளங்கி கொண்டிருக்கிறான். அது போல மழையானது பொழிந்தால் உலகத்துல இருக்கிற எல்லாமே செழிப்பாயிடும் இல்லையா? அப்ப எல்லாருடைய வறுமையும் பஞ்சமும் போயிடும். அப்ப உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு செழிப்பை தரக்கூடிய ஒரு மழையாகத்தான் வானிலிருந்து மழை என்ன செய்கின்றது? பொழிகின்றது. அப்ப பொழிந்து அது என்ன செய்து மக்களை காக்கின்றது. அதனாலதான் நான் என்ன செய்யறேன்? மழையை போற்றுகின்றேன். அப்ப மழைக்கு ஏற்றபடி அந்த சோழ மன்னனானவன் என்ன செய்யறானா, இந்த கடலை எல்லாம் எல்லையாக கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அவருடைய நாட்டுல வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்ன செய்யறான்? மலையை போல அருள் செய்யக்கூடியவனாக இந்த மன்னன் விளங்குகின்றான். அதனாலதான் அவனை மலைக்கு ஒப்பிட்டு மலையை நான் என்ன செய்கின்றேன்? போற்றுகின்றேன். இப்ப புரியுதா உங்களுக்கு எதற்காக இவர் போற்றுறாரு அப்படின்னு? அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் அந்த மன்னனை குறித்து சொல்றாரு. அப்ப மன்னன் என்று சோழ மன்னனை சொல்லும் போது அதற்கு ஒப்பிட்டு எதெல்லாம் சொல்றாரு? நிலவை சொல்லியிருக்காரு, ஞாயிறு என்பதை சொல்லியிருக்காரு, மழையை சொல்லியிருக்காரு. ஞாயிறு என்பது எதை குறிக்குதுமா? கதிரவன். கதிரவன் என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன? சூரியன். சரியா? அப்ப இந்த பாடலோட பொருள் மூன்றுக்கும் உனக்கு பொருள் புரிஞ்சிடும். இப்ப கீழே பாருங்க. வான்மலை போற்றுவோம், வான்மலை போற்றுவோம், கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும். முகில்னா என்ன? மேகம். மேகம் மூலமா என்ன செய்யுது? மழையானது நமக்கு கீழே வருது, சுரக்கின்றது. அதனாலதான் நான் வான்மலை போற்றுவோம், வான்மலை போற்றுவோம். இப்ப மேல கூட அந்த பாடல் வரியில இப்ப நீங்க மேல பார்த்திருக்கிற பகுதி தான் சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள். ஏன்னா இளங்கோவடிகள் எழுதுறதுக்கு முன்பாக இதையெல்லாம் போற்றிட்டு அதுக்கப்புறமேல என்ன செய்யறாரு? தன் கதையை தொடங்க ஆரம்பிக்கிறார். கோவலன் கண்ணகியோட கதையை தொடங்க ஆரம்பிக்கிறார். அப்ப திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அழகா சென்னி குளிர் வெண்குடை போன்றியும் அங்கன் உலகு அழித்தலாதன் அப்படின்றப்ப திங்கள்ன்றது நிலவு. முதல்ல நிலவை போற்றுறாரு. அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் சிகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலாதன். சிகிரி என்பது எதன் சொன்னேன் அம்மா? ஆணை சக்கரம். மேருனா இமய மலை. மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலாதன். சரியா? அப்ப இது எதை குறிக்குது? மலையை குறிக்கின்றது. சரிங்களா? அப்ப ஒவ்வொன்றுக்கும் அவரு சோழ மன்னனை தான் ஒப்பிட்டு சொல்றார். புரியுதாமா? ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன செய்யறாரு? சோழ மன்னனை ஒப்பிட்டு சொல்லுகின்றார். புரிஞ்சா? அப்ப இந்த பாடலோட வரிகளும் இந்த பாடலினுடைய பொருளும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரியாமா? சரி. இப்ப சொல்லும் பொருளும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். கவனிங்க. சொல்லும் பொருள். திங்கள் என்பது எதை குறிக்குது? நிலவு. நிலவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, மதி என்று சொல்லலாம். சரியா? மதினாலும் நிலவை குறிக்கிறதா? நீ நிலவுக்கு பக்கத்துல மதியும் கூட என்ன செய்து கொள்ளலாம்? போட்டுக்கொள்ளலாம். அடுத்து கொங்கு. கொங்குனா மகரந்தம். அலர்னா மலர்தல். சிகிரி அப்படின்றத ஆணை சக்கரம். அம்மா சொல்லியிருக்கேன். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேருனா என்னன்னு சொன்னோம்? இமயமலை. நாம நீர் அச்சம் தரக்கூடிய கடல். அழினா கருணை. சரி, இப்ப பாடலின் பொருள் பாருங்க. நாம உங்களுக்கு வாசித்து சொல்றேன். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்பொற்குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமய மலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம்.
அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். அப்ப இந்த பாடலோட பொருள் புரிஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய தலைப்புக்கு உரிய காப்பியத்தினுடைய தலைப்பை பத்தி தெளிவா அம்மா சொல்லியிருக்கேன், யாரும் மறக்க கூடாது. சரியாமா? சரி, இப்ப இதை எழுதிய ஆசிரியரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க ஆசிரியர் பகுதிக்கு போகலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. ஆனா இவர் எழுதியதெல்லாம் யார பத்தி? சோழ மன்னனை பத்தி. ஆனா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சொல்றாங்க. சரி, இவருடைய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சோம்ல தம்பி, முதல் இலக்கண நூல் இது என்னன்னு படிச்சோம்? தொல்காப்பியம் என்று படிச்சோம். அதே போல நம்ம தமிழ்ல தோன்றிய முதல் காப்பியம் என்பது என்ன அப்படின்னா இதுதான். அதனாலதான் சிலப்பதிகாரத்தை முதல் காப்பியம் என்று சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதுக்கு என்ன காப்பியம் என்று சொல்றாங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம். அப்ப இந்த மூன்றும் ஒன்றிணைந்த காப்பியமாகத்தான் இந்த முத்தமிழ் காப்பியம் இருக்கின்றது. சரியா? குடிமக்கள் காப்பியம் மக்களோட வாழ்க்கையை பத்தி சொல்றது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அதுல உதாரணமாக சொல்லப்பட்ட கதை. அதனாலதான் அது குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்ப தமிழில் முதலில் தோன்றிய முதல் காப்பியம் எது என்று கேட்டா சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய மற்றொரு பெயர்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இப்படியெல்லாம் அது போற்றப்படுகின்றது. சரி, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அம்மா ஏற்கனவே சொன்னேன் இல்லையாமா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்ன காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன? இரட்டை காப்பியங்கள். உனக்கு வினா கேட்கலாம், இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னா நீ என்ன எழுதுவீங்க? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சரியா? மணிமேகலை என்பது யாரு? கோவலனும் மாதவிக்கும் பிறந்த மகள். மணிமேகலுடைய கதையை, அந்த சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து மணிமேகலுடைய கதை உருவானதுனால அதை இரட்டை காப்பியம் என்று சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம இந்த நூல்ல வாழ்த்து பாடலாக இயற்கையை வைத்து எதை வைத்து அவங்க பாடியிருக்காங்க? திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூலானது என்ன செய்யப்படுகிறது? தொடங்கப்படுகின்றது. அப்ப இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோமா? இளங்கோவடிகள். அவர் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மன்ன மரபை சார்ந்தவர். சரிங்களா? அவருடைய காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டு. சரி, ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றுதான் எது? சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தோட சிறப்பு என்ன? இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். இதை மற்ற எந்தெந்த பெயர்களால இதை சிறப்பித்து சொல்றாங்கம்மா? முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் இதை சிறப்பித்து சொல்றாங்க. இப்ப இரட்டை காப்பியம் என்று எதை அழைக்கிறார்கள்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்துல அவரு இறைவனை நோக்கி வேண்டும் போது எந்தெந்த இயற்கைகளை வைத்து அந்த பகுதியை தொடங்குறாரு, செயல் பகுதியை தொடங்குறாரு. திங்கள், ஞாயிறு, மழை. திங்கள் என்பது நிலவு, ஞாயிறு என்பது சூரியன், மழை. சரியா? இந்த மூன்றையும் வைத்துதான் அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய அந்த செயல், அந்த பாடலவே, கதையவே, காப்பியத்தவே வடிவமைக்கிறார். சரி, இப்ப புத்தகத்துக்கு பின்னால வரக்கூடிய பகுதிகளை பாருங்க. வளர்ப்பிறையும் தேய்ப்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. இப்ப வளர்ப்பிறைனா என்னன்னு தெரியும், தேய்ப்பிறைனா என்னன்னு தெரியும். வளர்ப்பிறை என்று சொல்லும் போது நிலவு முழுமையாக இருக்கும், தேய்ப்பிறை என்று சொல்லும் போது நிலவு அரை வட்டத்துல இருக்கும். சரியா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பும் இயற்கை பொருட்களின் பெயர்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அம்மா உங்களுக்கு போன வகுப்புல நான் என்ன செய்யல, ஆக்டிவிட்டி என்பது கொடுக்கல. இப்ப நான் இன்னைக்கு கொடுக்கிற இந்த ஆக்டிவிட்டியை நீ என்ன செய்ய போற? உன்னுடைய நோட்ல தான் எழுத போற. உன்னோட பாட நோட்லயே நீ என்ன செய்ய போற? எழுத போற. பாட நோட்லயே நீ என்ன செய்ய போற? எழுத போற. என்னமா? நீங்கள் விரும்பும் இயற்கை பொருளினுடைய பெயர்களை பட்டியலிடுங்க. உனக்கு தெரிஞ்ச இயற்கை பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தா அழகா நீ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மரம் மாதிரி கூட வரைஞ்சு அந்த மரத்துல நிறைய இலைகளை வரைஞ்சு அந்த இலைகளுக்குள்ள உன்னோட
என்ன செய்யலாம், அந்த இயற்கை பெயர்களை எழுதலாம். சரியா, அது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்து பாருங்க, நிலா என்னும் தலைப்பில் 4 அடியில் கவிதை படைக்கிறத. சரியா, நிலான்றது இருக்கு, அந்த நிலாவை வச்சு ஓ மனசுல உனக்கு என்ன தோணுதோ அந்த வார்த்தையை நீ எழுதுற. சரிங்களா, அது 2 வார்த்தையா இருந்தாலும் சரி, 3 வார்த்தையா இருந்தாலும் சரி, 4 வார்த்தையா இருந்தாலும் சரி. சரியாமா, அப்ப அம்மா இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஆக்டிவிட்டி என்ன, 2. ஒண்ணு என்ன, அந்த இயற்கை பொருளோட பெயரை நீ எழுத போற. அதுக்கு என்னன்னா மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. சரியா, மன வரைபடம். அதுக்குதான் அம்மா அழகா உன்கிட்ட சொன்னேன், ஒரு பிக்சரை, ஒரு மரத்தை வரைஞ்சு அந்த இலைகள்ல நீ என்ன செய்யலாம், அந்த பெயர்களை எழுதலாம். நிலாவை பத்தியதான ஒரு இது நீ உன்னோட பாடநோட்ல தான் எழுத போற. இதுக்குன்னு தனியா எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு டேக் போட்டு இந்த தலைப்புக்கு பின்னால இந்த பாடநோட்ல இந்த பகுதியை செய்ய போற. செஞ்சுட்டு நீ முடிச்ச உடனே நம்மளோட 6th D வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதுல நீ அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடு. உனக்கு நான் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரியாமா, புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்த பகுதிக்கு வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத. கழுத்தில் சூடுவது எது, தார்னா நம்ம ஏற்கனவே படிச்சோமா, மாலை என்பது. கதிரவனினுடைய மற்றொரு பெயர் ஞாயிறு. அடுத்து வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை, அப்ப ஆவண்ணா. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கு கூட்டல் அலர். அப்ப என்னன்னா கொங்கலர். கொங்கலர்ன்றப்ப ஈவு. சரியாமா, ஈனா குறி. சரியா, பொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். அப்படின்னா எதுமா வரும், ஆவணம். சரியாமா, அவன் அலிபோல். சரியா, ஆவணம். சரி, அடுத்து நயம் அறிக. இது ஏற்கனவே நம்ம முதல் பாடப்பகுதியிலே பார்த்திருக்கோம். மோனை சொற்களை எடுக்க சொல்லியிருக்காங்க, எதுகை சொற்களை எடுக்க சொல்லியிருக்காங்க. எந்த எழுத்துக்கள் 2 ஒன்றி வந்தா அது மோனை சொற்கள். அடுத்து முதல் எழுத்துக்களும் 2வது எழுத்துக்களும் ஒன்றி வருவதைத்தான் மோனை சொற்கள் என்றும் எதுகை சொற்கள் என்றும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். சரிங்களா, அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்ததின்படி நம்ம பாடல்ல இருக்கக்கூடிய அதை வைத்து நீ என்ன செய்யணும், இதுல எழுதணும். அடுத்து குருவினா பாருங்க. சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது. அப்ப இதுக்கு பதில் என்ன, நல்லா உன்னோட பென்சிலை எடுத்து இப்ப குறிச்சுக்க போறீங்க. சிலப்பதிகார காப்பியம் எதை வைத்து எழுத பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன எழுதுவீங்கன்னா, ஞாயிறு, திங்கள், மலை இவற்றை வாழ்த்துவதாக அமைந்த பகுதிதான் சிலப்பதிகாரம். அப்ப அதுக்கு பதில் என்ன எழுத போறீங்க அப்படின்னா, ஞாயிறு, திங்கள், மலை. சரியா, சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது. எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது, திங்கள், ஞாயிறு, மலை. சரியா, சரி. இயற்கையை போற்றத்தக்கது ஏன், எதற்காக நம்ம இயற்கையை போற்றுறோம் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது இறைவனை நம்ம வேண்டுவது நம்முடைய பழக்கம். அது போல நம்ம என்ன செய்யறோம், இயற்கையை போற்றி நம்ம அந்த கதையை தொடங்கும் போது அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதனாலதான் இயற்கையை போற்றி நம்ம என்ன செய்கின்றோம், காரியங்களை செய்கின்றோம். சரியா, அதுக்குதான் காரணம் அப்படின்றத சொல்லிப்போம். அடுத்து இயற்கையை போற்றும் வழக்கம் அப்படின்றதுக்கு ஏற்கனவே மேல உனக்கு கொடுத்துட்டாங்க பாடலோட பொருள. அந்த பாடலோட பொருள் முழுவதுமே அந்த பகுதிக்கு உனக்கு என்ன செய்யும், விடையாகவே வரும். சரிங்களா, இப்ப நீங்க என்ன எழுத போறீங்க பாடநோட்ல அப்படின்னா, அம்மா சொன்னது போல ஒரு மரம் வரைஞ்சு, இல்ல எதுனாலும் உன் விருப்பத்துக்கு எதனாலும் எந்த ஒரு அழகான பிக்சரை வரைஞ்சு அதுக்குள்ள இயற்கை பொருட்களை நீ எழுதிடணும். நிலான்ற தலைப்பை வைத்து ஒரு கவிதைகளை எழுத போற. அது உன்னோட சொந்த நடையா இருக்கும், யாருத்தையும் கேட்காத. உன் மனசுக்கு உனக்கு நிலாவை பத்தி என்ன தோணுதோ அது 2 ஒரே வரியில இருந்தா கூட அம்மாக்கு மகிழ்ச்சி. ஏன்னா உனக்கு அது தோணி இருக்கு பத்தியா, அங்கதான் நீ என்ன செய்யற, உன் முயற்சியே எடுக்கிற. சரியா, யார்கிட்டையும் மனசுல உனக்கு எது தோணுதோ அதை சிறப்பா நீ எழுதிட்டான். சரிங்களா, அதுக்கப்புறமேல் பாடநோட்ல என்ன எழுத போறோம், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகவும், அடுத்து குருவினாவும். சரிங்களா, இது 2ஐயும் பாடநோட்ல எழுதிடும். சரி, அடுத்து இனி வரக்கூடிய இந்த வாரத்துல அடுத்த வாரம் உனக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, மாத தேர்வு அப்படின்றத வைக்க போறோம். அது எத்தனை மார்க்கு மதிப்பெண்ணுக்குன்னா 25 மதிப்பெண்ணுக்கு. அதுக்குரிய பாடப்பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல் 1 மட்டும்தான். அதுல என்ன கேட்பாங்கன்னா, வினாக்கள் மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா, அப்ப அந்த பாடப்பகுதிக்குரிய அந்த கொஸ்டின் பேப்பரை உன்னோட வகுப்புக்குரியது எந்த நாளோ
அந்த நாளுக்கு அந்த பேப்பர் வந்துடும். அதை நீ பார்த்து என்ன செய்யணும், எதுல எழுதணும்ன்றதையும் நாங்க வாட்ஸ்அப்ல போட்டுருவோம். பேப்பர்ல எழுதணுமா இல்ல நோட்ல எழுதணுமா, எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகங்களை நாங்க உனக்கு வாட்ஸ்அப் மூலமா நிவர்த்தி செஞ்சிடும். அதனால நீ யாரும் இப்ப டவுட் ஆக வேண்டாம். அடுத்த வாரத்துல உனக்கு கொஸ்டின் பேப்பரை அனுப்பும் போது அந்த கொஸ்டின் பேப்பரை எந்தெந்த பேப்பர்ல எழுதணும், எந்த மாதிரி எழுதணும், அந்த பேப்பரை நீ எப்ப எங்க கையில கொடுக்கணும் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். இப்போதைக்கு நீ ரெடி ஆக வேண்டியது 25 மார்க்குக்கு நீ ரெடி ஆகணும். அது எந்த பாடத்துல இருந்து, இயல் 1 என்ற பாடத்துல இருந்து ரெடி ஆகணும். சரிங்களா? இப்ப எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அம்மா சொன்னது. நான் சொன்ன ஆக்டிவிட்டியும் செய்யணும். இன்னொன்னு ஏற்கனவே அம்மா சொன்னதா, ரெகுலர் அட்டண்டன்ஸ்க்கு வரக்கூடிய பசங்களுக்கு நாம மதிப்பெண் 10 தருவேனே, அந்த மதிப்பெண் 10ஓட சேர்த்து இந்த ஆக்டிவிட்டியை தான். இதையும் செய்யணும், ரெகுலரா அட்டண்டன்ஸா அட்டன் பண்ணணும். இது ரெண்டையும் அட்டன் பண்றவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் உண்டு அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே அம்மா எச்சரிச்சிருக்கேன். சரிங்களாப்பா? அதனால கவனம், எல்லாரும் உங்களோட வகுப்புகளை அட்டன் பண்ணுவதற்கு தெளிவா இருந்துக்கோங்க. சரியாமா? சரி. இப்ப எல்லாருக்குமே கேள்வி கேட்பேன், உடனே எல்லாரும் லெஃப்ட் ஆகி போக கூடாது. சரியா? கேள்வி கேட்பேன், நான் என்ன நடத்தினோ அதுலதான் உனக்கு கேட்க போறேன். அதனால நீ எது தெரியுதோ அதை சொல்லு. அதுக்காக உனக்கு எல்லா பசங்களும் என்ன செய்யக்கூடாது, லெஃப்ட் ஆகி போக கூடாது. ஐயோ அம்மா கேட்க போறாங்களே பயமா இருக்கே, அந்த பயமே உனக்கு வேண்டாம். சரிங்களா? விமல் ஆகாஷ் இருக்கியாமா? விமல் ஆகாஷ், அம்மா பேசுறது கேக்குதாயா? கேக்குதம்மா. கேக்குதாயா? சரி, வெரி குட். இன்னைக்கு என்ன பாடம்மா நம்ம பார்த்தோம்? சிலப்பதிகாரம். வெரி குட். சிலப்பதிகாரம்ன்றது எதால உருவாக்கப்பட்டது? அந்த தலைப்பு எதனால உருவாக்கப்பட்டதுமா? பாண்டிய மன்னர். சரி, கரெக்ட் தான். ஆனா அம்மா என்ன அது சிலப்பதிகாரம்ன்றத பிரிச்சு சொன்னேன் இல்லையா? எப்படி சொன்னேன் அம்மா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். அப்ப எதை கொண்டு அந்த காப்பியை எழுதப்பட்டதுமா? சிலம்பு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இப்ப நான் அம்மா உங்களுக்கு கொடுத்திருக்க ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியுமா? தெரியும் அம்மா. என்ன கொடுத்திருக்கேன் அம்மா உங்களுக்கு ஆக்டிவிட்டி? மரம் வரைந்து இயற்கை பெயர்களை எழுத வேண்டும். வெரி குட். அப்புறம் நிலா கவிதை எழுத வேண்டும். வெரி குட், வெரி குட். சரி, அப்ப பாட நோட்ல எழுதுறது எல்லாம் தெரியும் இல்லையா? சரி, அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸாம். எத்தனை மார்க்குக்குமா? 25. வெரி குட். அதுக்கு என்ன பாடம் படிக்கணும்? எந்த பாடப்பகுதியை நம்ம படிக்கணும் தமிழ்ல? காணிநிலம். எந்த பாடப்பகுதி? இப்ப நம்ம 25 மார்க்குக்கு நம்ம வைக்கிறோம் இல்லையா, அத நான் எந்த பாடப்பகுதியில இருந்து கேட்கப்படும் சொன்னேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி சரி, எல்லா மாணவர்களும் கவனமா கவனிச்சிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க இன்னைக்கோ இல்ல இந்த ஒரு வாரத்துக்குள்ளயோ உங்களோட ஆக்டிவிட்டிய நீங்க செஞ்சு அம்மா கிட்ட என்ன செய்யலாம், காமிக்கலாம். சரியா? நான் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நான் அம்மா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். சரியாமா? எல்லாம் ஆக்டிவா இருக்கணும். எல்லா பாடத்திலையும் வரக்கூடிய பாடங்களை 6th மாணவர்கள் மிக கவனமா கவனி. நம்ம எல்லாரும் எல்லா பாடத்திலையும் நல்ல மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ணணும். சரியாமா? அதனால எல்லாரும் எந்த ஒரு தேர்வையும் மிஸ் பண்ணாம எல்லாரும் நல்லா 5 தேர்வையும் நல்லா எழுதி நல்லா பரீட்சையில நிறைய மார்க் எடுக்கணும். அதுக்கு அம்மா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றேன். சரியா? சரி, இப்ப இந்த வாரத்துல நமக்கு சனிக்கிழமை தேர்வு எழுதுவோம் இல்லையா, அந்த தேர்வுக்கு நீங்க என்ன எழுத போறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இயல் 1ல 2 செயல் பகுதி எழுதுறோம். இப்ப நீங்க என்ன எழுத போறீங்கன்னா, பாடத்துல உரைநடையில இருக்கக்கூடிய குறுவினாவையும் இலக்கணத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்துக்குரிய வினாக்குரிய விடையை மட்டும் எழுதினா போதும். அப்ப இந்த வாரத்துக்குரிய சனிக்கிழமைக்குரிய தேர்வுக்குரியத நீங்க என்ன செய்ய போறீங்க, எழுத போறீங்க. சரிங்களாமா? சரி, வெரி குட். அனைவருக்கும் நன்றிமா, வணக்கம். அடுத்த வகுப்புல உங்க அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி அம்மா. நன்றிமா, நன்றிமா.